ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி 2 ஸ்பெஷலான ரெசிபீஸ் பார்க்கலாங்க. இந்த விசேஷ நாட்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாரம்பரியமான 2 பலகாரங்களோட ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போளி. இது இங்கே கொங்கு நாட்டு ஸ்டைலில் தேங்காய் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். இந்த தேங்காய் ஒப்புட்டு நல்லா மெலிசாக சாஃப்டாக செஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தேங்காய் ஒப்புட்டு நம்ம பக்குவமாக செஞ்சுக்கிட்டால் ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஃபஸ்ட் ரெசிபியாக அதை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நல்ல மொறுன்னு சுவையான உளுந்து மாவு போண்டா, கார போண்டா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இந்த உளுந்து மாவு போண்டா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் இங்கே நான் ஷேர் பண்ணுற ரெசிப்பியில் என்ன ஸ்பெஷல்னால், நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் மாவு அரைச்சி இந்த போண்டா செய்யும்போது கண்டிப்பாக 100% எண்ணெய் உரியாது. நல்ல மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான தேங்காய் போளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்து செய்யும்போது தான் அந்த பர்ஃபெக்ட் அந்த போலியோட டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம், அதுவும் நல்லது தான், ஹெல்த்தியான சாய்ஸ் அது. இப்போ இங்கே 200 கிராம் மைதா சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அந்த மேல் மாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறக்கு வேண்டி. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலருக்காக. கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக ஸ்டிக்கியாக பிசைஞ்சுக்கணும். அதாவது பிசைஞ்ச மாவு நம்ம கையில் ஒட்டுற பக்குவத்தில் இருக்கணும். இப்படி தொட்ட மாவு வந்து கையில் ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு அது ஊற விடணுங்க. மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம போளி செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம போளி செய்யலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ இங்கே நல்லா ஒரு பேனை சூடாக்கி நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு தேங்காய் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்து விடணும். ஜஸ்ட் 1-2 நிமிஷம் வறுத்தா போதும். அதிக நேரம் வறுக்க வேண்டாம். கலரெல்லாம் ஒன்றும் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட் இப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜாகரி சேர்த்துக்கலாம். இங்கே 3/4 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட 3/4 கப், 1/2 கப்புக்கும் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பட்டு 1/2 கப் அல்லது 3/4 கப் அளவு அந்த சரியாக இருக்கும். இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே துருவி சேர்த்து விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடாக்கி கரைச்சி வடிகட்டி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த தேங்காவோடு சேர்ந்து வெந்து வரும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வதக்கும் போது அந்த மாய்ஸ்சர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு தேங்காய் அப்படியே கெட்டிப்பட்டு ஸ்டிக்கியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது சர்க்கரையோடு பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடி. ஸோ ஒயிட் கலராக இருக்குது. நல்லா அதுவும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் கிளறும் போது நல்லா அது ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். பாருங்கள், நல்லா அது ஸ்டிக்கியாக திரண்டு வருது. அவ்வளோதான், நல்லா கரெக்டான பக்குவம் ரீச் ஆகிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தேங்காய் எடுத்து இப்படி நம்ம உருண்டை பிடிச்சி பார்த்தா நல்லா இப்படி லட்டு மாதிரி வரணுங்க. பாருங்கள், அழகாக உருண்டை பிடிக்க வருது. அவ்வளோதான், நல்ல கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு தேங்காய் பூரணம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு நல்லா சூப்பராக போளி பண்ணிடலாம். இப்படி எல்லாமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு. இங்கே மாவும் நல்லா ஊறி சாஃப்டாக ரெடியாக இருக்குது.
இங்கே தோசைக்கல்லும் ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு தோசைக்கல்லை வச்சு விட்டலாம். தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நல்ல போலி அழகாக திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இங்கே தேவையான அளவு மாவு எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி திக்காக பரப்பி விட்டுக்கலாங்க. நம்ம கையிலையும் பண்ணலாம், இல்லை பூரிக்கட்டை வச்சும் இப்படி அழகாக இப்படி திரட்டிக்கலாம். எனக்கு பூரிக்கட்டையில் பண்ணுறதாங்க ஈஸியான மெத்தட். நல்லா இப்படி கொஞ்சம் திக்காக திரட்டி விட்டுட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் உள்ளே வச்சு நல்லா இப்படி கிண்ணம் மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா பக்காவாக மடித்து இழுத்து விட்டு திருகி அந்த மேலே எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அழுத்திட்டால் போதுங்க. அவ்வளோதான், நல்லா சீலாயிரும். கண்டிப்பாக ஒரு துளி கூட வெளியே வராது. நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு அந்த பூரணம் எல்லா சைடும் அப்படியே போய் இருக்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூரிக்கட்டை வச்சு நல்லா தின்னாக திரட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்படி தின்னாக திரட்டிக்கோங்க. நல்லா இப்படி ரவுண்டாக திரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம எடுத்து நல்லா சூடான தோசைக்கல்ல போட்டு விட்டுறணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க. நல்லா திருப்பி போட்டு விட்டுட்டு நெய் தடவி விட்டுறலாம். நல்லா அந்த போலி மேலேயும் சுற்றிலையும் நெய்யை விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதுலேயும் நல்லா நெய்யை தடவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நெய் மணக்க நல்லா சாஃப்டாக தின்னா தேங்காய் போலி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்லா ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் இது. இங்கே கோயம்புத்தூர் சைடு நாங்கள் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியானதும் கூட. அந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒப்புட்டு நல்லா சாஃப்டாக தின்னாக இருக்குது. உள்ள நல்லா அந்த பூரணம் எல்லா சைடும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா பக்குவமாக கரெக்டாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டால் ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது விசேஷ நாட்களுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு பாரம்பரியமான பலகாரம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக நல்ல மொறுன்னு அருமையான கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு அருமையான உளுந்து மாவு போண்டா. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது நல்ல மொறுன்னு கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக 100% எண்ணெய் உரியாது. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சட்னி சாம்பாரோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம போண்டாவுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சிடலாங்க. இங்கே உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது முழு உருட்டு உளுந்தம்பருப்பு 1.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1 இன்னொரு 1/2 டம்ளர் இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளருக்கு அரிசி. நான் இங்கே எடுத்துருக்கிறது இட்லி அரிசி. இட்லி அரிசி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்க்கலாம். பட் இட்லி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி அரிசி 1/2 டம்ளர் சேர்த்தாச்சுங்க. அதாவது 3 பங்கு உளுந்துக்கு 1 பங்கு அரிசி. இப்படி ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது 100% எண்ணெய் உரியாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் போண்டா. நல்ல ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது நல்ல கார போண்டா. ஸோ இது கூட ஒரு 5-6 வரமிளகாவும் சேர்த்து நான் ஊற வச்சிட்றேங்க. யூஸ்வலி உளுந்த மாவு போண்டாக்கு நம்ம மிளகும் பச்சை மிளகாவும் பொடிப்பொடியாக அறுத்து போட்டு செய்வோம். பட் இந்த கார போண்டாக்கு நம்ம வரமிளகாவும் கூடவே சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு மிளகாலாம் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா அரிசி உளுந்தெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிளகாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். பட் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கணும். நான் இன்றைக்கி மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ ஊறுன உளுந்தம்பருப்பு அரிசி மிளகாயெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னொரு டேபிள் ஸ்பூனு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும்.
மாவு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், இப்படி எடுத்து உருட்ட வரணும், அதுதான் பக்குவம். இப்போ அரைச்ச மாவை ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், அடுத்தது பொடியாக நறுக்குன இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்குன ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, அடுத்தது கீரை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேங்க. பொடியாக நறுக்குன கீரை, எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம், பாலக்கீரை எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை சேர்த்துருக்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு கலந்துக்கங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சாச்சு. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா கலந்த மாவை நம்ம உருண்டை பிடிச்சி போடணும். கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்து உருட்டி நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உளுந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசுன்னா பெருசு. நான் இங்கே ஒரு மீடியம் சைஸுக்கு போட்டு விடுறேன். நல்ல பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா ப்ரௌன் ஆகும், உள்ளவும் நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா டக்குன்னு மேலே செவந்துடும், உள்ளே வெந்து வராது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக பொரிச்செடுங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. எண்ணெயில் அந்த பபிள்ஸும் கம்மியாயிருச்சு. அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியெடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுட சுட அருமையான கார போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. அடுத்தடுத்த அடசலும் இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் உரியாது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது, இந்த அளவோட நம்ம ஊற வச்சு செய்யும்போது. அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த போண்டா நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இங்கே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சட்னி ரெசிப்பியும் இதோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுவும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு அரைமூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதாவது ஒரு சின்ன தேங்காயில் அரைமூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். நீங்கள் துருவன தேங்காயும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க, அதிகம் வேண்டாம். இதில் 2 பச்சை மிளகாய், காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது இதில் நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோட இல்லை இந்த மாதிரி கார போண்டாவோடலாம் ரொம்ப நல்லா சூட் ஆக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கார போண்டாவோட இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் சட்னியும் சேர்த்தே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்குது, எண்ணெய் அதிகமாக இழுக்கல, இவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.